ஆற்று மீன் பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து முன்னாடியே வந்து அம்மா வீட்டில் இருந்தனால அம்மா வந்து பாப்பா மீன் இருக்குது, மீன் குழம்பு வச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னதான் நம்ம அம்மா கிட்ட இருந்து அம்மா கையில் சாப்பிட்ருந்தாலும் அம்மா நம்மக்கிட்ட கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு தனி ஹாப்பினஸ் தான். ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே மீனுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ ஆறு இருக்கிறனால எங்கள் ஊரில் அண்ணாவுக்கு வந்து மீன் பிடிக்கிறது ஒரு ஹாபி. ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து மீன் இருக்கும். ஸோ அந்த மீன் குழம்பு நான் எப்படி வச்சேன்னா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டு தக்காளி எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து தக்காளியும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுவும் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் கரைச்சி நான் ஊற்றினேன். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மீன் மசாலா சேர்த்துக்கிட்டு மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கியாச்சு. ஸோ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே கொஞ்சம் மீனை வந்து நான் வந்து பொரிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மீனை வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்தாச்சு. சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பாய்.